ஒன்று வேத வாக்கியத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் அவர் பிறப்பாரு, அவர் பூமியில வந்ததுக்கு அப்புறம் நமக்காக மரிப்பார், நமக்காக உயிரோடு எழுந்து கொள்வார், நமக்காக மீண்டும் வருவார், நமக்காக பிதாவின் வலது பரிசில் பரிந்து பேசுவார். இது எல்லாமே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் இது எல்லாமே நம்மளுக்கு வேத வாக்கியத்தின்படி எழுதியிருக்கு. அந்த வேத வாக்கியத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதே, அது நடந்ததே, அதை நீங்க காண்கிறீங்க இல்லையா? அதை நீங்க பார்க்குறீங்களே, அதை நீங்க அனுபவிக்கிறீங்களே, நீங்க அனுபவிச்சதோடு நிறுத்திடாதபடிக்கு மற்றவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க. அதுதான் பிரதானமான ஒரு உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறது. ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஷனா நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டீச்சர் தான் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ற மாதிரி பவுல் அப்போஸ்தலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமீன். இந்த வேத வசனத்தின்படி என்னவா, 3ஆம் நாளில், அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். நம்மளையும் பாவத்துக்கு நம்மளை மறிக்க வைத்து கிறிஸ்துவுடன் கூட அவரோட கூட அந்த நித்திய ஜீவனில் பங்கு கொள்ளும்படி நம்மளையும் உயிர்ப்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.